வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பி சிவகாமி எழுதின லேண்ட் விமென்ஸ் பிரெத் அண்ட் ஸ்பீச் இந்த எஸ்ஸையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது அவங்க தமிழில் நிலம் பெண்களின் மூச்சும் பேச்சும், அதாவது விமென்ஸ் பிரெத் அண்ட் ஸ்பீச்சோட டிரான்ஸ்லேஷன் தான் இது. அவங்க தமிழில் தான் எழுதியிருந்தாங்க. அது ஆங்கிலத்தில் இந்திரா மேடமும் மீனாட்சி மேடமும் மொழிபெயர்த்திருக்காங்க. இதில் அவங்க இந்த நிலம் அதை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. நிலம்ன்றது ஒரு எவ்வளோ பறந்து விரிந்த ஒரு விஷயம். அதை நிலம் அப்படின்ற ஒரு டேர்மில் நம்ம குறுக்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் பேசுகிறாங்க. முக்கியமாக அவங்க இந்த நிலத்தை திணையோடு ஒப்பிடுறாங்க. திணைனா அந்த நிலத்தை மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா உயிரினங்களோடையும் அவங்க ஒப்பிட்டு பேசுகிறாங்க. ஐவகை நிலங்களில் திணை ஒன்றுன்றது நமக்கு எல்லாரும் தெரியும். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நிலத்தோட பேரும் எப்படி வந்ததுன்னா அங்கே வளரக்கூடிய தாவரங்களை அடிப்படையாக வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நிலங்களுக்கு பேர் வைக்கிற வரலாறை நோக்கி போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் என்ன மொழி பேசினாங்களோ அந்த மொழியை சார்ந்தும் நிறைய இடத்துல அந்த நிலங்களுக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிலத்துக்கு உரிமை கோரக்கூடிய அந்த ரைட்ஸுன்னு இல்லையா, அது தனிப்பட்ட ஆளுங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத பற்றியும் அவங்க இதில் குறிப்பிட்றாங்க. ஏன்னா ஹியூமன் சிவிலைசேஷன் ஆரம்பிக்கும் போது நம்ம அங்கங்கே பறந்து விருந்திருந்தாலும் இந்த நிலங்கள் இன்னாருக்கு தான் சொந்தன்றது எப்போ வந்தது அப்படின்னும் போது நம்ம வாழறோம் இல்லையா, அப்போ நம்மளுடைய தேவைகளுக்கு வேண்டியதெல்லாம் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நம்ம தங்கி வாழறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நிலங்கள்லாம் பிரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த சிஸ்டம் ஆஃப் ப்ரொவைடிங் லேண்டுன்னு, அதாவது இதுக்குன்னு ஒரு வழிமுறை வச்சு அவங்க ஒருத்தவங்களுக்கும் நிலத்தை கொடுப்பாங்க இல்லையா, அது பிரிட்டிஷ் காலத்தில் தான் டிஸ்பர்ஸ்மெண்ட் சிஸ்டமில், அதாவது பங்கிட்டு முறையில் விற்பனை விநியோக முறையில் இன்னாருக்கு இந்தந்த இடம் உரிமையானது அப்படின்றத அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலங்கள்லாம் உரிமையாக இருக்கக்கூடியது எந்தெந்த மாதிரி காஸ்ட் குரூப், அதாவது இதில் இந்த இனம் மதம் எல்லாமே உள்ளே நுழைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகல் ரூல்ஸ் போது என்னென்ன பண்ணாங்க, எப்படி நிலத்தை இன்னாருக்கு கொடுத்தாங்க, அதுதான் ஜமீன்தாரி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஜமீன்தார்ஸ்னால் அவங்களாம் யாருன்னா, ஒரு ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, அந்த ராஜாவுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலவரிகளாக வாங்குறது, அதுக்கப்புறம் அந்த அந்த குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதை அந்த கவர்மெண்ட்டே அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போது சில சமயத்தில் இப்போ ராஜாங்கெல்லாம் குறிப்பிட்ட அளவு நிலத்தை ஒரு ஜமீன்தார்கிட்ட கொடுத்துட்டு, இந்த நிலத்தெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, இங்கேருந்து வரி வசூலித்து ராஜா கிட்ட கஜானாக்கு அனுப்ப வேண்டியது அவங்களோட வேலையாக இருந்தது. அதே சமயத்தில் போர் சமயங்களில் இவங்க அந்த நிலத்தில் இருக்கிற ஆண் மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் போர் பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு போருக்கு அவங்க போகும்போதோ இல்லை அவங்க நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு நிலைமை வரும்போதோ இவங்க ஆட்களையும் அனுப்பி வைப்பாங்க. ஆனால் அதே ஜமீன்தார்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் வீக் ஆகும்போது பலவீனமாகும் போது அந்த நிலத்தை தனக்கே எடுத்துக்கிட்டு அந்த வரியை அவங்க செலுத்தாமல் தானே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க மிராசுதாஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, விவசாயம் செய்கிறவங்களுக்கு இந்த நிலத்தை குத்தகை மாதிரி லீஸ்க்கு மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்படி கொடுக்குறவங்க கூட விவசாயம் தெரிஞ்சே இருந்தாலும் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நிலத்தை லீஸுக்கு தரமாட்டாங்க. அவங்க நிலம் இல்லாமல் கூலி தொழிலாளர்களாகவோ இல்லை அடிமைகளாகவோ தான் அவங்க அந்த நிலத்தில் விவசாயம் செஞ்சுட்டு போகணும். அவங்களுக்கு விவசாயம் எல்லாம் தெரியும், ஆனால் ஜாதியின் அடிப்படையில் தான் அந்த நிலத்தை கூட அவங்க குத்தகைக்கு விடுவாங்க. அவங்க தீண்டத்தகாதவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க செய்யலாம், வேலையை செய்யலாம், ஆனால் அவங்களால அந்த நிலத்துக்கு உரிமை கோர முடியாது. இந்த நிலைமை தான் நிறைய வருஷங்களாக வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1961 கவர்மெண்ட் லேண்ட் சீலிங் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தது. லேண்ட் சீலிங் ஆக்ட்னா ஒருத்தங்களோ இல்லை ஒரு குடும்பத்துக்கோ இவ்வளோ தான் நிலம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு. அதுக்கு மேலே ஒருத்தங்கிட்ட நிலம் இருந்ததுன்னா அது சர்ப்ளஸ் லேண்ட். சர்ப்ளஸ்னால் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நிலம். இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகப்படியான நிலத்தை ஒன்று பணத்தை கொடுத்தோ இல்லை கொடுக்காமலையோ அரசாங்கம் எடுத்துக்கும்.
இதை கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் லேண்ட் லூட்டிங், அதாவது நிலத்தை திருடுறது மாதிரி தான் இது இருந்தது அப்படின்றாங்க. அதே சமயத்தில் ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க, இங்கே நிலம் இருக்குது, ஆனால் அதோட உரிமையாளர் இந்த நாட்டிலே இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, ஆனால் நிலம் அவங்கள்தான் இருக்கும். அதே சமயத்தில் இங்கே நிலம் இருக்குது, அந்த நிலம் தேவைப்படுறவங்களுக்கு அந்த நிலம் சொந்தமாக இருக்காது. இந்த மாதிரி நிலைமையும் இங்கே இருக்குது. இது என்னது, நிலம் இருக்குது, அது சொந்தக்காரங்க இங்கே இல்லவே இல்லை, அவங்க அதை பயனேப்படுத்த மாட்டாங்க. இங்கே நிலம் இருக்குது எனக்கு தேவைப்படுது, ஆனால் எனக்கு நிலம் சொந்தமே இல்லை. இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. அப்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரியே சொல்கிறாங்க, இதை வந்து இந்த நிலம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து விவசாயம் செய்கிறோம், அந்த வேலையை செய்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஜாதி இதை இங்கே கொண்டு வரும்போது அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, பெண்களுக்கு நிலத்தை உரிமை கோர்றதுக்கு இவங்க எந்த வழியிலையும் சட்டத்தில் இடம் தரல, அதாவது பெண்களுக்கு நிலம் தரப்படுவது இல்லை, அவங்க பேரில் நிலம் இருக்காது. இதையும் அவங்க கொண்டு வராங்க. அதாவது இந்தந்த ஜாதிக்காரங்களுக்கு அவங்க நிலம் தர மாட்டாங்கன்னு சொல்லும் போது அது எந்த ஜாதியாக இருந்தாலும் அங்கே இருக்கிற பெண்களுக்கு அந்த நிலத்தை தர பழக்கம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டைட்டில் வந்து பெண்களின் மூச்சும் பேச்சும்னு இருக்கு இல்லையா, மூச்சும் பேச்சும் தான் உயிர் இருக்கிறதுக்கு அடையாளம். அப்போது பெண்களுக்கு மூச்சு பேச்சுன்னு சொல்லும் போது பெண்களோட வாழ்வாதாரமே, அதாவது அவங்களுக்கு ஒரு பக்க துணையாக இருக்கக்கூடியது, பின்புலமாக இருக்கக்கூடியது நிலம்ன்றாங்க. அப்போது பெண்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய நிலம் அவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் அவங்களுடைய இந்த கட்டுரையோட நோக்கம். ஏன்னா அந்த நிலம் அந்த பெண் கையில் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் வரும், அதுலேயே வந்து பொருளாதார ஒரு நிரந்தர வாழ்வாதாரம் அவங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, அந்த பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு கௌரவத்தையும் அது தரும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஜீனியா வுல்ஃப் அவங்களுடைய ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓனில் அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், பொருளாதார சுதந்திரம் இருக்கணும், பெண்கள் கையில் பணம் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு இடம் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே கருத்து தான் இவங்களும் இங்கே வந்து சொல்கிறாங்க. பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கணும், அவங்க கையில் பணம் இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும், வாழ்க்கையை நல்ல விதமாக நம்ம அமைச்சிக்க முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் கலாச்சாரத்தில் இல்லை, இந்திய கலாச்சாரத்திலேயே பெண்களுக்குன்னு சில உயர்ந்த இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நிலத்தையே அவங்க வந்து பூமி தாயின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய இடத்துல நிலம் வந்து எப்படி வழிபடப்படுதோ பெண்களையும் வழிபடுறாங்க. ஆனால் இது வந்து வெறும் பேச்சு அளவில் இருக்கக்கூடாது, பெண்களுக்கு நிஜமாகவே நம்ம வந்து எல்லா விதத்துலேயும் அந்த வழிபடுற இடத்துல வைக்கக்கூடிய பெண்ணுக்கு நம்ம வந்து பொருளாதார சுதந்திரத்தை நம்ம தரணும். நிலன்றது வெறும் நிலம் இல்லை, அது ஒரு அடையாளம். நிலன்றது ஒரு பொருள் இல்லை, அது வந்து ஒரு கௌரவம், ஒரு கான்ஃபிடென்ஸ், அதை வந்து பெண்களுக்கு அது தரும். அதனால் பெண்களுக்கும் நில உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.